வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் நேற்றிக்கண். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, துணிச்சலுடன் சொல்கிறேன் 2026 மகத்தான வெற்றி பெறுவோம், முதல்வரின் நம்பிக்கை. இது கலை யதார்த்தமா அதீதமா? வாருங்கள் விவாதிப்போம். அதற்கு முன்னதாக கருத்தாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். அரங்கத்திலிருந்து நம்மோட அபூபக்கர் சித்திக் திமுகவிலிருந்து வணக்கம் அபூபக்கர். இதயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் இருந்து வணக்கம். பொங்கலூர் மணிகண்டன் இணையத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கார், அரசியல் விமர்சகர் மற்றும் பிரியன் சார் பத்திரிகையாளர் வணக்கம். வலதுசாரி செயலாளர் ரமேஷ் சேதுராமனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு பொங்கலூர்கிட்டே போயிடலான்னு. பொங்கலூர் சார், அதாவது 40க்கு 40 முடிஞ்சு 40 மணி நேரம் கூட ஆகலை, அதற்குள்ளதாகவே முதல்வர் அதீத நம்பிக்கையா இல்லை இது கலை யதார்த்தமாக நம்ம விவாதிக்கிற அளவுக்கு 2026 நாங்கள் தான், கோல் போஸ்ட் கிளியராக இருக்குது, ஜெயிக்க போகிறோம், மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் 2 வருஷத்தில் செய்ய போகிறோம், அஃப்கோர்ஸ் மக்கள் எங்களை தான் அங்கீகரிக்க போகிறாங்க, இந்த திராவிட மாடல் அரசு ஜெயிக்க போகுது, 2026 நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் எடப்பாடியார் பாராளுமன்றத்துக்கு வேறு விதமான வாக்கு, சட்டசபைக்கு வேறு விதமான வாக்குன்னு சொன்னாலும் அது அணிகளாக பிரிந்திருக்கிற சிக்கல், பல இடங்களில் போட்டிட்டாலும் பல இடங்களில் டெபாசிட் இழப்பு, சில இடங்களில் 3வது 4வது இடம், இதெல்லாம் உணர்ந்து தான் முதல்வர் இந்த கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நீங்க பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களில் வெல்லணும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்தியா பூரா கிட்டத்தட்ட 1 வருஷமா 400 இடங்களில் வெற்றி வெற்றி என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை, ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி நாடு முழுவதும் எல்லாருமே பயந்தாங்க. 400 வந்திருந்தாலும் நம்பினாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. ஏன் குறிப்பிடனா, பாரதிய ஜனதா கட்சி 400 சொன்னாங்க, ஆனா 150 தொகுதியில் பாருங்க, 100, 200, 500, 1000, 2000 இந்த வாக்கு வித்தியாசம் வெற்றியை பெற முடிஞ்சது. காங்கிரஸ் கூட்டணி இன்னும் மிக கடுமையாக சரியாக திட்டமிட்டிருந்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கே வந்திருக்காதுங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பாஜகவை எப்படி மக்களை நம்ப வைத்தார்களோ அதே போல திமுகவை நம்ப வைக்குது. அப்போ மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய சாதனை செய்ததாக சொல்லிட்டு இருந்தார். திமுக அதே மாதிரிதான். இப்ப பார்த்த சமீபத்தில் கள்ளச்சாரா விவகாரம் எவ்வளவு மோசமா போயிட்டு பாருங்க. அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக அதிமுகவும் அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரும் தொடர்ந்து சொன்னாங்க, போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாரம் குறித்து கூட பல முறை பேசிட்டே வந்தாங்க. ஆனா இந்த அரசு காதலியே போடல. சட்டம் சரியில்லை, ஒரு அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் அந்த தலைமுறையை பாதிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிறது. அவர்கள் எதிர்கட்சிகள் யாருமே துணிச்சல்ல, மிக தைரியமும் தனக்குத்தானே புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான அரசியல் வரலாற்றை அவன் இதயத்துல பண்றவர்களும் தெரியுங்க. நீண்ட காலமாக இந்தியாவில் பாத்துக்கிறோம், தமிழ்நாட்டிலையும் பாத்துக்கிறோம். எத்தனையோ வீராவசம் பேசி, சலுகையை சொல்லி, சாலையை சொல்லி எல்லாம் மக்கள் அடுத்த தேர்தலில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடல. மணிகண்டன் சார், 2 கேள்வி மட்டும் வச்சிடுறேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த குற்றச்சாட்டுகள், இது நேத்து இன்னைக்கு நீங்க சொல்லல, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பெரிய கேம்பெயினாவே எடப்பாடியார் வச்சாரு. ஆனாலும் மக்கள் மத்தியில் 40க்கு 40 இடத்த அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒன்று. ஸோ இதை நம்ம முதற்கட்டமாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது, கூட்டணி பலமும் இருக்குது. அங்கே எந்த வெற்றி கூட்டணியை 7 தேர்தல் அதே பயணிக்கிறாங்க. இங்கே வருவாங்க, வரலை, இன்னைக்கு இருக்காங்க, போகலைன்னெலாம் சொல்கிறோம். தேய்மானம்ன்றது வாக்கு சதவீதத்தில் இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது திமுக ஜெயிக்காதுங்க, அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்வதை பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? நீங்க எதை வச்சு குறிப்பிடுறீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு தேர்தல் என்பது, இப்ப நீங்க திமுக இப்ப நடந்து முடிந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன மையப்படுத்தினாங்க? மோடியை மட்டுமே மையப்படுத்தினாங்க. தமிழ்நாடு அரசியல பேசவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த தேர்தலில் 21 அளித்த வாக்குறுதியை பற்றி பேசாமல் மத்தியில் நாங்க பிரதமராகவோ நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி. சிலிண்டர் விலையை பாதியை குறைப்போம், பெட்ரோல் டீசல் குறைப்போம், நீட்டை உறுதியை ரத்து பண்ணுவோம், இன்னும் எத்தனையோ சிஏ சட்டத்துல நிறைய சொன்னாங்க. இப்படி எல்லாம் அதிமுக திமுக மட்டுமே போயிடுச்சு. அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும் என்ற முடிவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதை நிச்சயமா எதிர்த்தாங்க, மறுக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும் திமுகவோடு கூட்டணி இல்லாமல் அங்கம் வகிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்த அணி நிச்சயமா எங்கி வெட்டி விடாதுங்க. அப்போ இந்த 2 அணிகளுக்கு இடையேயும் அதிமுக பிரதமர் யார் என்பதை சொல்ல முடியாமல் தவிச்சது. அப்ப கேட்டீங்கன்னா அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு ஜெயிச்சாங்க, அல்லது பல மாநிலங்களில் முன்னாள் எடப்பாடியார் பேசினாரு. ஆனாலும் கூட
கடைசி வரை பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு கடைசி நேரத்தில் வெளியே வந்து இதை சொல்லுகிற போது மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா கள்ள கூட்டணியை அதிமுக வைத்திருக்கிறது குற்றச்சாட்டு. அதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் மீண்டும் மோடியோடு சேர்ந்து வரும் என்கிற பொய் பிரச்சாரம். இப்படி பல சிக்கல்களில் அதிமுக சிக்கிக் கொண்ட பிறகு திமுக எதிராக மோடி என்கிற ஒரு ஆயுதம் பயன்படுது. அப்படின்னு சொன்னா மோடிக்கு எதிர்த்து தொடர்ந்து கேட்பீங்க. இங்க மோடி ராகுல் காந்தி என்கிற இரட்டை உருவம் இங்க பிரயோகப்படுத்தப்படுதுங்க. அதுல மோடிக்கு ஆதரவாகவும் சில போலியான விஷயங்களை அண்ணாமலை முன்னிலைப்படுத்தினார். திமுக வந்து மிக சாதனையா பயன்படுச்சு. இதை தாண்டி வேறு எந்த காரணம் சொல்ல முடியாது. நான் ஒரே கேள்வி வச்சுட்டு நான் சித்தி கிட்ட போறேன். நீங்க பட்டியல் பலதை அடிக்கிறீங்க. ஆனா இந்த பக்கம் முதல்வர் எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, பெண்களுக்கு 1000 ரூபா, படிக்கும் பெண்களுக்கு படிப்புக்கு 1000 ரூபா, இப்போ மாணவர்களுக்கும் 1000 ரூபா, இலவச பஸ் பயணம், காலை சிற்றுண்டி, அதாவது சீர்திருத்தங்களோடு கூடிய மக்களுக்கு பயனடக்கூடிய பல நல்ல விஷயங்களை பண்றோம். அவங்க எங்களுக்கு வாக்களிச்சுட்டு போறாங்க. இதே ஓவர்லுக் ஃபியூ அதர் திங்ஸ்ன்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதா? நீங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டியல் அந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கமும் ஒன்று இருக்குல்ல சார். பெண்களுக்கு 1000 காலை சிற்றுண்டி, இலவச பஸ் எல்லாம் கொடுத்துட்டு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. 30,000 கோடி சொல்லி நிதியமைச்சரே முன்னாள் நிதியமைச்சரே பேசினாரு. எத்தனை குற்றச்சாட்டு உங்க நேரத்துல வர நான் மறுக்கலாம். நீங்க அதுக்குதான் உங்ககிட்ட அடுத்து வரேன். தொடர்புனே பேசுறாங்க. 2 எம்எல்ஏக்களுக்கு நேரடியாக தொடர்புனே பாமக உட்பட அதிமுக உட்பட எல்லா கட்சியும் குற்றஞ்சாட்டுது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு யார் எம்எல்ஏன்னு கூட சேர்ந்து சொல்ல சொல்லுங்க. விக்கிரவாண்டி தொகுதிக்கு யாருங்க எம்எல்ஏ, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்த நேரத்தில் இது போன்ற நிலையில் திமுக என்ன நாடகம் போட்டாலும் ட்ரெண்ட் செட் பண்ணினாலும் 26 திமுகவை தோற்கடிப்பது உறுதி. ரைட். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். நான் சித்தி கிட்ட தான் சித்திக்கு அவர் 2 விஷயத்தை மறுபடியும் சொல்றாரு. மக்கள் கிட்ட அதிருப்திகள் இருக்க தான் செய்யுது. இது மோடி வேணுமா வேணாமானதான் வாக்களிச்ச தேர்தல். களத்தில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்க தான் செய்து. பல வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றல, சொன்னதெல்லாம் பலதை செய்யலை. இன்னொன்று இங்கே ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான் வரப்போகிறாங்க. நாங்கள் வந்து அதற்கான வேலைகளையும் தொடங்கியிருக்கோம், அதற்காக நடக்கும். சின்ன சிக்கலாட்டங்கள் அவரே சொல்றார் இதெல்லாம் இருந்திருக்குன்னு. குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த விலைவாசி விலையேற்றம்ன்றதெல்லாம் பட்டியலும் இடுறாரு. குறிப்பாக சமீபத்திய கள்ளக்குறிச்சி போன வருஷமும் இருக்கு, இந்த வருஷம். இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் திமுக வாக்களிப்பாங்க. 2வது கூட்டணி தான், காங்கிரஸ் இருப்பதனால் தான் கூட்டணி செதறட்டும், தோல்வி உறுதின்றதையும் சொல்றாரு. நம்ம வந்து இதை மையப்படுத்தி பார்த்தா 2026 சாதகமா இல்ல கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கா? அதாவது இவர் நம்ம பொங்கலூர் மணிகண்டன் பேசினது அப்படிங்கிறது பழனிசாமி பேச்சு மாதிரி ரொம்ப நகைச்சுவையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறதையெல்லாம் அவர் இப்போ இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. திமுக மிக தெளிவாக சொல்லுது, எங்களுக்கான இலக்கு பெரியது. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கான இலக்கு மிக பெரியது, எங்களுக்கான கொள்கை மிக பெரியது. பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் பல சாதனைகளை செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து வெற்றி அடைந்து கொண்டே இருப்போம். இது வந்து ஒரு கொள்கை முழக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருப்பது. இப்போ அவர் சில கேள்விகள்லாம் கேட்டார். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னார். நான் ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்றேன். பெண்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் என்ன நடந்தது, காவல்துறையினுடைய உயர் அதிகாரியே நேரடியாக தொலைக்காட்சியில் உட்கார்ந்து அரசியல் சட்டத்திற்கு மாறாக பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை சொன்னார். இது அதிமுக ஆட்சி. இன்னைக்கு நான் வந்து நீங்க பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டிலாம் சொன்னீங்க. இதுல இருந்து இதனால அடைந்திருக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திட்டங்கள், இந்த திட்டங்கள் மூலமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய பலன். இப்ப 2023ல பெருநகரங்களில் வாழக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக எந்த மாநிலங்களில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவதார் அப்படிங்கிற நிறுவனம் ஆய்வு செய்து, அந்த ஆய்வில் சென்னை முதலிடத்தில் இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல பாலியல் வழக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இது அதிமுக. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினுடைய வெற்றி. அடுத்து இன்னொன்னு சொன்னார். என்ன அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கு இங்க வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதிமுக ஆட்சி காலத்தினுடைய அரசு அதிகாரிகளை நான் பட்டியல் போடுறேன். விஷ்ணு பிரியாவினுடைய வழக்கு இருக்கு. அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் இருக்கு. பென்னிக்ஸ் ஜெயராஜ் போன்றவர்களுடைய லாக்அப் மரணங்கள் இருக்கு. இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அரசு அதிகாரிகளினுடைய நிலைமை. மாணவர்களின் நான் எல்லாமே ஒப்பீட்டளவுல தானே பேசுறேன். ஒப்பீட்டளவு அந்த கேள்விதான். பென்னிக்ஸ் ஜெயராஜ் தொட்டதுனாலே நான் அந்த கேள்விக்குள்ள வந்துடுறேன். தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு வாதம், எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க சிலதை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாலும் பல விஷயங்கள் இன்னமும் நீங்க என்ன சொல்லி வாக்கு வாங்கினீங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் உடனடியாக முடிக்கப்படும், இன்னும் அது போய்கிட்டு தான் இருக்கு. ஸ்டெர்லைட்ல நடவடிக்கை குழு அறிக்கை கொடுத்தாச்சு, இன்னும் நடவடிக்கை எடுத்த பாடில்லை. 2வது விலைவாசி அப்படின்னு அவர் பேசும்போது நீங்க இலவசமா பல அதை கொடுத்தாலும் இன்னும் பல வரி அப்படின்னு பார்த்தா
சொத்து வரிகள் ஏறி இருக்கு, பால் விலை ஏறி இருக்கு, பல விஷயங்கள் ஏற்றங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது. அது மக்கள் மனதுல சாமானியர் தனக்கு வாக்களிக்கும் போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாராளுமன்றம் வேறு இங்க வேறுனா நாங்க களத்துல இருக்கோம், இதை எடுத்து வச்சு களமாட போறோம்னு சொல்றாரு. இல்ல, இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கூடுதல் தகவலையும் நான் சேர்த்து சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து நாடாளுமன்ற, மணிகண்டன் சொன்னார், நாடாளுமன்ற தேர்தல், அதனால வந்து மோடியை எதிர்ப்பை மையப்படுத்தி திமுக வாக்கு பெற்றுச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி ஜெயிச்சுது? இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமி எப்படி தோத்து போனாரு? அப்ப உள்ளாட்சி தேர்தல் எப்படி தோத்து போனார்? ஊரக உள்ளாட்சியில, அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சியில எப்படி தோத்து போனாரு? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி தோத்து போனாரு? இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஏன் களம் காணவே இல்லை? அப்போ மோடி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் புரிதல், அது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, அதற்கு மாற்று கருத்தாக திமுக தான், தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுகிற சக்தியாக இருக்கணுங்கிறது மக்களுடைய எண்ணம். அதனாலதான் 8 தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. தொடர்ந்து திமுக வெற்றியை மட்டும் பெற்றுட்டு இருக்கு. இதை இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், அடுத்து நேரடியாக மக்கள் திமுகவை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஒரு செக்டாரா சொல்ல முடியும் என்னால. ஒரு செக்டாருக்கா நம்ம செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன? பெண்கள் சார்ந்து நம்ம எடுப்போம். முதல்ல பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் தேர்தல் அறிக்கையில சொன்னோம், நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு தகுதி உள்ளவர்கள் வார்த்தை வந்திருக்கு. ஏங்க, இது வந்து ஒரு நெறியாளர், ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தர் இந்த கேள்வி, நான் அவங்க குற்றச்சாட்டு தான் சொல்றேன். நான் ஐ அம் பிளேயிங் a devil's advocate. ஏன்னா இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய வாதம் எதுவும் இல்ல. எனக்கு இதுக்கு நேரம் கொடுக்கணும். நீங்க தகுதி உள்ளதைத்தான் எல்லா அரசும் செய்ய முடியும். எல்லா திட்டங்களும் அப்படிதான். குரலற்றவர்களின் குரல், சமூக நீதிங்கிறது என்ன சார்? அதிமுக, நான் வித்தின் கோட் சொல்லிடுறேன், நீங்க தவறா புரிஞ்சுக்க. அதிமுக சொல்லக்கூடிய வாதம் எல்லாருக்கும் தான் நீங்க பரப்புரையில சொன்னீங்க, அது இங்க அடுத்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றதுதான் வாதம். ஓகே, சமூக நீதி என்பது என்ன? சமூக நீதி சார், இருங்க சார் சொல்றேன். சமூக நீதி என்பது என்ன? இங்க இருக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரலாய், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி ஆட்சியை தான் இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்கு. ரெண்டாவது, அவங்க மாதிரி சார், இருங்க சார், மணிகண்டன் பயப்படாதீங்க, இருங்க மணிகண்டன், பதட்டப்படாதீங்க மணிகண்டன், வெயிட் பண்ணுங்க. இன்னும் எடப்பாடியோட முகத்துக்கே நான் போல, அவருடைய எடப்பாடியினுடைய உண்மை முகத்தை தோலுரிக்கவே மணிகண்டன் சார், அவருடைய நேரம் முடிச்சு வரட்டும். வெயிட் பண்ணுங்க மணிகண்டன், மணிகண்டன் ரைட், மணிகண்டன் நன்றி நன்றி. படுதோல்வி பழனிசாமி, மணிகண்டன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது அதிமுக என்கிற கட்சிக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கொந்தளிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் நம்மளுடைய பிரச்சனைக்கு இருங்க. ஏங்க நீட்டை பத்தி ஏங்க பேச மாட்டீங்க? இன்னைக்கு இந்தியாவே நாடு முழுவதும் பேசுகிற பிரச்சனையா நீட் இருக்கு. அதிமுக ஏன் அமைதியா இருக்கு? மோடிக்கு அடிவரடியா இருக்காங்களா? நீட்டை குறித்து பேசுறதுக்கு பயமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து சொல்லி மோடி ரெண்டு பேரும் அமைதி காப்போம். நான் ஒரு கேள்வி பேசுறேன். நன்றி மணிகண்டன், நன்றி. நான் ஒரு கேள்வி வச்சு நகர்றேன். அவர் பேசும்போது அவர் அடுத்த சுற்றுல நம்ம விரிவா பேசுவோம். எதுக்கு இப்படி வந்து மணிகண்டன் இப்படி வந்து வேண்டாம், நம்ம முடிச்சிடலாம். அவரு ரைட், நன்றி நன்றி மணிகண்டன், அமைதி. நான் சித்திக்கிட்ட ஒரு கேள்வி சொல்றேன், இருங்க. இல்ல, நான் கேள்விக்கு தாங்க பதில் சொல்ல போறேன். இவ்வளவு நிறைய கேள்வி கேட்டீங்க. அதிமுக வந்து எப்படி சட்டமன்றத்துல வந்து விவாதம் நடத்துறதுக்கு வரவே மாட்டோம் அப்படின்னு எகிரி குடிச்சு வெளியே ஓடி போறாங்களோ, அந்த மாதிரி எந்த ஊடகத்திலும் விவாதம் நடத்தவே கூடாது, திமுக ஆட்சியின் சாதனைகள் போய் சேரவே கூடாதுங்கிற நோக்கத்துல மணிகண்டன் நடந்துக்கிறார் அப்படின்னா அதை நாங்கள் முறியடிப்போம். மக்களுக்கு தெரியும். இப்போ நீங்க கேள்வியை சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி. நீங்க சொன்ன வாதங்கள்லாம் கரெக்ட். நாங்க இது செஞ்சிருக்கோம், இது மக்களுக்கு நேரடி பயன்லாம் பலது சொல்லியிருக்கீங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான். சற்றே திரும்பி பார்த்தா போன தேர்தல் தோல்வி, அதுக்கு முன் தேர்தல் தோல்வினா ஒண்ணுமே இல்லை. தினகரனும் அதிமுக கைகோத்து இருந்தா இன்னொரு 20, 25, 30 தொகுதிகளை அவங்க கண்டிப்பா பெற்றிருப்பாங்கன்றதை நம்ம வந்து டேட்டால பாக்குறோம். எந்த டேட்டால பாக்குறீங்க? பொதுவா அந்த வாக்குகள், ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் நான் முடிச்சிடுறேன். இப்ப நான் இல்ல இந்த டேட்டாக்கு தான் பதில் சொல்றேன். இப்ப பாராளுமன்ற தேர்தலிலே பாஜகவோட ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா ஒரு 25 இடங்கள்ல அவங்க வருவாங்கன்றாங்க. பாஜக 81 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கோம் சட்டமன்ற தொகுதியில சொல்றாங்க. அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல 44, 45% வாக்குகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து குறிக்கிடாம நீங்க எனக்கு நான் டைம் இஸ் யோர்ஸ். ஏன்னா இப்போ வந்து இந்த கால்குலேஷன் எல்லாமே தப்பு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க சொன்ன மாதிரி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தான் போட்டி போட்டாங்க. எத்தனை இடத்துல வெற்றி பெற்றுட்டாங்க? இதே தோல்வியை தான் தழுவுனாங்க. டிடிவி தினகரனும் அவங்கெல்லாம் சொல்றீங்க. இந்த எல்லா காம்பினேஷனையும் கூட்டி பார்த்தா கூட திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு இணையா இவங்களால வரவே முடியாது. திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது என்ன? சமூக நீதியினுடைய வாக்கு வங்கி, பெண்களினுடைய வாக்கு வங்கி.
கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கி. நான் எதையுமே மறுக்கல. ஆனா நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் சரி வராது. பிஜேபியும் அதிமுகவும் இணைந்திருந்தால் திமுகவை வீழ்த்தி இருக்க முடியுங்கிறது தவறாக கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு பிம்பம். ஏன்னா டைரக்ட் எவிடன்ஸ் நமக்கு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுகவும் பாஜகவும் இணைந்து சந்தித்த அந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. திமுகவை அவர்களால் வீழ்த்துவதற்கான சக்தியாக அவங்க ரெண்டு பேருமே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழர் விரோத அரசை நடத்தி 3 ஆண்டுகள் நடத்தினார். நீட் பிரச்சனை வருகிற போது அமைதியா இருந்தார். இப்போ நாடு முழுவதும் நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவர் இங்க கபட நாடகம் நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள். திமுக என்கிற இந்த இயக்கத்தை தொடர்ந்து வெற்றி பெற வைப்பார். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ரமேஷ் சேதுராமன்ட்ட தான் வரணும். ரமேஷ், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினிடம் சொல்லப்பட்ட மிகப்பெரிய விஷயம் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட அண்ணாமலை பேசும்போது 25 தொகுதிகள் கொண்டு ஜெயிப்போம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் வாக்கு சதவீதத்தை கணிசமாக உயர்த்தினாலும் 2026 காலம் இப்போவே அதிமுக வர்சஸ் திமுகன்னு போகுமோ? ஏன்னா எடப்பாடி தெளிவாக பாஜக கூட்டணி இல்லைன்ற பட்சத்தில் வீணாக விரயமாக போகிறதா இந்த வாக்குகள்? திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நல்லது செஞ்சுருக்கோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க, இந்த திராவிட மாடல் அரசை மக்கள் விரும்பி ஆதரிக்கிறாங்க. 7 தேர்தலாக எல்லா விதமான தேர்தல்களையும், அது வார்டு எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வரோம்னு சொல்கிறாங்க. அப்போ பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? ரமேஷ், உங்கள் ஆடியோவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வருவோம். நான் திருப்பி வரேன். நான் அதை செக் பண்ணிவிட்டு வரேன். நான் ஆடியோ ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வரேன். நான் சொல்லுங்கள். இப்ப கேக்குதா? கேக்குது, கிளியரா இருக்கு. யூ கேன் கண்டினியூ. இப்ப கேக்குதா? கேக்குது. யூ ஆர் ஆடிபிள். சொல்லுங்க. இல்ல, ஒரே விஷயம் தான். அதிமுக அப்படிங்கறது அவங்க ரொம்ப தெளிவான ஒரு போக்கஸோட இருக்காங்க. என்னன்னா 2020 அதுவும் குறிப்பா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படின்னு அவங்க அது ஒற்றை தலைமையை நிரூபிக்கணும்னு பார்த்தாங்க. அது அடுத்தது 2024 பத்தி அவங்க கவலைப்படல, 2026 தான். ஆனா இந்த 2024 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபீல்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். ரைட் ரைட். எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்றேன். நான் பல விவாதங்கள்ல முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ இல்ல, ஒரு 6 மாசமோ 1 இயர் முன்னாடி எடுத்து பார்த்தா கூட தெரியும். அவரோட போக்கஸ் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. ஒற்றை தலைமை அப்படிங்கறத நிரூபிக்கணும். சரி, தன் கட்சி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போன வாட்டி வெறும் ஒரே ஒரு எம்பி தான் இவங்களுக்கு இந்த கட்சிக்கு இருந்தது. அதுவுமே ஓபிஎஸ் மகன். சோ அவரும் இல்ல அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா போன வாட்டி ஒண்ணும் இல்ல, இந்த வாட்டி ஒண்ணும் இல்ல. பாக்கெட்டு திறந்து பார்த்தா ஒண்ணும் காணும் அப்படிங்கிற மாதிரிதான் எம்பிஸ் லோக்சபால. சரி, நம்ம கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, அதனால ராஜ்யசபா அந்த அளவுல மட்டும்தான் ஒரு கணக்கு இருந்தது. ஆனா 2026 நோக்கி நகரத்துக்கு முன்னாடி ஒருவேளை பாஜக இல்லாமல் போனால் அந்த கூட்டணியில நமக்கு திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை பிரிந்து தங்களிடம் சேர்வார்களா அப்படின்னு கணக்கு போட்டாங்க. 2வது முக்கியமான கணக்கு என்ன போட்டாங்க அப்படின்னு, பாமக தங்களோட சேர்ந்து கடைசியில் யாரு போய் சேர்ந்தாங்கன்னா தேமுதிக தான். மற்றபடி எந்த பெரிய கட்சிகளும் இவங்க கிட்ட போய் சேர்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் பாமக கூட பாஜக மற்ற சிறிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தாக்க 2 பக்கமும் இருந்தாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். ஆனா ரிசல்ட் என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எதிர்கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருந்து வலுவாக இருந்திருந்தால் நிச்சயமாக அங்க ஒரு எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். காரணம் என்னன்னாக்க, ஒண்ணு, இந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதங்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை இல்ல ரமேஷ், அங்கதான் சித்திக் ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது 1+1 2ன்னு எப்பயுமே போகக்கூடாது தேர்தல் கணக்குல. அது 1+1 -1 கூட போகும்ன்றதுதான் சித்திக்கினுடைய வாதமா இருக்கு. இப்போ என்னன்னா 1+1 இல்லாமலே கூட அது 1+1 சொன்னோம்னா A+Bங்கிறது அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா கடைசியில எங்க சேர்ந்தது, அவங்களுடைய கணக்கு தப்பாச்சுன்னு பாக்குறாங்க. ஏன் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடையாது, ஏன்னா பாஜகவால தான், பாஜக இல்லாததுனால நாங்க அதெல்லாம் எழுதணும்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் தோல்விக்கு யார காரணம் காட்ட போறாங்க? சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா ரமேஷ்? இன்னைக்கு இருக்கிற விவாதத்தை வச்சு, இன்றைய களத்தை வச்சு ஒண்ணு புரிஞ்சுக்கலாமா? 2026 திமுக கூட்டணி தனி, பாஜக வர்சஸ் அதிமுக இருக்க போகுது. ஏன்னா நீங்க சொன்னது எல்லாமே பல விஷயங்கள் அதிமுகவின் தோல்வியை பத்தி நம்ம டைசெக்ட் பண்ணிட்டோம். பட் நாங்க தான் 2026 ஜெயிக்க போறோம், இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. 2 கட்சிகளுமே திமுக வைத்து பலமா பிரச்சாரம் பண்ணாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில். மக்கள் அதுக்கு செவி சாய்க்கலையோ? செவி சாய்க்கல. காரணம் என்னன்னாக்க,
உங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் நீங்க வந்து ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், உங்களுடைய ஓன் ஓட் பேங்க்னு இருக்கும். பாஜகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், அதிமுகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், பாமகவிற்கு ஒரு வாக்கு சதவீதம், இது எல்லாம் இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் ஆன்டி இன்கும்பன்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆன்டி டிஎம்கேங்கிறது ஒண்ணு, ஆன்டி இன்கும்பன்சிங்கிறது ஒண்ணு. இந்த வாக்குகளை எல்லாம் நீங்க வந்து பிரித்து உங்களுடைய கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் அது உங்க பக்கம் கொண்டு வர முடியும். மக்கள் போடாம கூட போலாம், இவங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல, அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல. இந்த மாதிரி பல பல விவகாரங்கள் இருக்கு. இன்னொன்னு, ஒரு ஆளும் கட்சியாக இந்த மாநிலத்துல இப்ப தமிழகத்துல வந்து திமுக கூட்டணி இருக்காங்க, திமுக இருக்கு அப்படின்னாக்க அது ஒரு வலுவான கூட்டணியை ஆரம்பித்து ஆரம்பம்ல இருந்து ஒரு எங்களால் அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருந்ததுன்ற ஒரு கான்பிடன்ஸையும், அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் ஆன்டி பிஜேபி கவர்மெண்டோட ஒரு நரேட்டிவையும் இந்தியா கூட்டணி இணைந்து தெளிவா செட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதையேதான் முன்னெடுத்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்க எப்படின்னாக்கா பாஜகவை எதிர்த்து ஒரு பக்கம் திமுக பேசுகிறது அப்படின்னாக்கா அதிமுகவை அதன் எதிராக திருப்பி விடுவதன் வேலையை சரியாக திமுக செய்கிறது நீங்க பார்க்கணும். ரைட், நீங்க அந்த வழியில வரீங்கன்னா அது அபூபகிட்ட கேட்டு விடை வாங்குற அதுக்கு இருமுனை தாக்குதல். அதே மாதிரி அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க பாஜகவை வந்து திமுக மட்டும் போக்கஸ் இல்லாம அதிமுகவையும் நோக்கி அதனுடைய கணைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் திமுக பண்ணாங்க. அப்போ இவங்க என்ன பாக்குறாங்களா, திரும்ப இவர்கள் இருவரும் இணைய மாட்டார்கள், இணையக்கூடாது, அந்த பிரஷரை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் தான். அதன் மூலமாக நம்ம சுலபமாக சொல்லல, எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, அண்ணாமலையே சொல்லிட்டாரு, இதுக்கு திமுக வந்து சொல்லணும். இல்ல பரத், நம்ம வந்து காட்சிகளும் அதே மாதிரி கூட்டணிகளும் எப்பவும் மாறுதுன்னு பார்த்திருக்கோம். அதுவும் ஒரு வார கேப்ங்கிறதே வந்து நீண்ட கால இடைவெளி, ஒரு நாள்ல மாறினதெல்லாம் பார்த்திருக்கோம். மாற்றுதெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால இது இவ்வளவு சீக்கிரமா சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஆனாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கட்டமாக இந்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது. இன்னும் சொல்ல போனா 1 year நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், அதே மாதிரி வந்து திமுக இருந்து சகோதரர் பல விஷயங்கள் சொன்னாரு. இப்ப நான் வந்து சொல்றேன், சமூக நீதி எல்லாம் என்னென்னவோ பேசினாரு. கள்ளச்சாராய சாகுல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பெண் போலீசாருக்கு நடந்த வன்கொடுமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்ததா இல்லையா, குஜராத்லயா, ஊபிலயா, மும்பைலயா, மகாராஷ்டிராலயா, எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை டெல்லியில நடந்தது தெரியும். அந்த மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல சொன்ன விஷயங்களுக்கு இது மாதிரியே அதை வந்து திரும்ப சுட்டி எதிர்த்தரப்புல இருந்து சுட்டி காட்டுற மாதிரியே பல விஷயங்கள் இந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ரைட், நான் கேட் யூ பாயிண்ட். இதே துலா சார்ட்ட தான் ஒரு கேள்வி வைக்கணும் சார். அவர் வந்து பேசும்பொழுது தொடக்கத்தில் மணிகண்டன் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போனார் சார். 2026 எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஜெயிக்கணும், எங்கள் கட்சி வரணும், எல்லாம் கரெக்டு தான். சித்திக்கும் ஒரு இடத்த தொட்டது தான், அந்த 400 அப்படின்ற இடம், 400 பார் அப்படின்ற இடத்துல ஆரம்பித்தாங்க பிஜேபி. இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, இப்போலேருந்தே நாங்கள் ஜெயிப்போம்னு. மக்கள்கிட்ட சில அதிருப்திகள் இருக்குது. இன்னொன்று, கூட்டணி பலத்தினால மட்டுமே, காங்கிரஸும் கூட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரினால மட்டுமே தான் ஜெயிக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, இது வந்து ஒரேடியாலாம் சொல்ல முடியாது, இது அதீதம் தாங்க, இன்றைக்கே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறது. காட்சிகள் மாறும், கோணங்கள் மாறும், களமும் மாறும் அப்படின்றது அவங்க வாதம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சகோதரர் மணிகண்டன் சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த கூட்டணி இல்லாமையும் ஜெயிச்சிருக்காங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். 2வது முறையாகவும் ஜெயிச்சிருக்காங்க, 11, 16. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அந்த தலைமையா அப்படிங்கிறத பார்த்தா மடுவுக்கும் மலைக்கும் உள்ள உதாரணம். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சகோதரர் மணிகண்டன் புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். 400 சொன்னாங்க, ஆனால் அவங்களால அந்த 400 எட்ட முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், பாஜகவுடைய அந்த அரசுக்கும் திமுகவுடைய இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ஒப்பீடு பண்ணிங்கன்னா, அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வீழ்ந்ததுக்கு காரணம் அவங்களுடைய தவறுகள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு முதல்வர் அவர் சொல்கிறார் சொன்னால் அதில் ஒரு ஆணித்தரமான அந்த சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. காரணம், பாஜக மாதிரி இந்தியா முழுக்கும் பல்வேறு தவறுகளை பண்ணலை. இன்றைக்கி அதை தாண்டி செய்ய வேண்டியதை செஞ்சது மட்டும் இல்லாமல் சொல்லாததையும் செஞ்சாங்க, சொன்னதையும் செய்ய சொன்னாங்க. இன்றைக்கி 1 கோடியே 30-40 லட்சம் பெண்கள் வாங்குறாங்கன்னு சொன்னால்
2 ஓட்டு வச்சாலும் கணவர் ஓட்டு வச்சாலும் எங்கே போயிடும்? அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்டதுன்ற இடத்துக்கு நம்ம போக வச்சுக்கோங்க. வேண்டாம். எல்லாமே ஓட்டு தான், ஓட்டுக்காகத்தான். நீங்க எந்த ஓட்டுக்காக கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, நீங்க இருக்கட்டுமே. அரசியலுங்கிறது என்ன இதுக்கு பிரம்மச்சரியமா? அரசியலுங்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கு மீண்டும் வர்றதுக்கு தான் அது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்னொன்று சொன்னார். அன்றைக்கு 400 சொன்னாங்க, ஆனால் பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருச்சு. ரைட். சரிதானா? கூட்டணியே ஆட்சியே இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரை சேர்க்காமையும் திமுக என்ன செஞ்சிருக்கு? 90 இடங்களை வைத்துக்கொண்டே ஒரு 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கு. வெளி ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு, பாமக ஆதரவு. அதனால பாஜகவோடு நீங்கள் திமுகவை ஒப்பிடவே வேணாம். திமுகவுடைய வரலாறு அரசியல் என்பது வேறு, பாஜகவுடைய வேறு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கூரையும் ராம் ஜென்ம பூமின்னாங்க. 400 வருஷமாக இருந்த பாபர் மசூதி கூரையில் எதுவுமே ஒழுகலை. ஆனால் 4 மாதத்தில் இன்னைக்கு ராமருடைய கோயில் ஒழுகுனதை இன்னைக்கு எவ்வளவு ராம பக்தர்கள் வருந்துறாங்க. அதான் இங்க ஒரே கேள்வி தான் வைக்கணும்னு. கரெக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் விமான நிலையங்கள் கூரை விழுகிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு கூரையை இடிச்சாங்க. இன்னைக்கு பல கூரைகளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அதுவும் கூரையா பிரச்சனை வருது. இது ஒரு கேள்வி மட்டும் தான் சார் இந்த இடத்துல. இந்த தேர்தலை ஒட்டி 2026 பேசும்போது இன்னொரு விஷயம், நாம இங்க வந்து பல கருத்துக்கள் பேசினாலும் செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்றாரு, காமராஜர் ஆட்சின்னு. இளங்கோவன் வந்து இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே காமராஜர் ஆட்சி தான் கொடுக்குறாருன்றாரு. பாஜக தனிச்சு வந்தாலும் அவங்க அந்த வாக்குகள் விரயம்னு சொன்னாலும் பல நேரங்களில் 12, 11 இரட்டை இலக்கத்தில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த சுய செய்கிறதா இல்லை 2026 எப்படி களம் காண திட்டம்? அன்றைக்கு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கள் தலைவர் பேசுறதுக்கு முன்னால் நான் பேசினேன். ரைட். நான் பேசும்போது சொன்னேன், கூட்டணி கட்சியும் வலிமையாக இருக்கிறதுக்கு நம் கட்சி வலிமையாக இருக்கணும். நான் சொன்ன வாசங்கள் எல்லா யூடியூப்லேயும் வந்து ரைட்டு. நம்ம கட்சியும் இருக்கணும், நம்ம கட்சியை வளர்க்கணும். அதற்கு நீங்கள் இப்போ ஒரு ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு பாத யாத்திரை காரணம். இந்தியாவில் நாம் வந்து 100 இடங்களுக்கு மேலே வந்திருக்கோம், நெருங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் ராகுல் காந்தி ஒரு பாத யாத்திரை நடத்தினார். நீங்கள் நடத்தணும் கட்சியை வளப்படுத்துறதுனால அது கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் பேசினேன், காமராஜருடைய அந்த குறிக்கோளை நாம் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதாவது கூட்டணி கட்சி பலமாக இருக்கணும்னா கூட நாளைக்கு மீண்டும் 2026 நாம் ஆட்சியை பிடிக்கணும்னா நம் கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்னார். அதன் பின்னணியில் அவர் என்ன சொன்னார்? காமராஜர் ஆட்சி என்பது அந்த தொண்டர்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு. என்னைக்கு நான் யாராக இருந்தாலும் சரி, காமராஜ் ஆட்சியோ விஜய் ஆட்சியோ யார் ஆட்சியோ கலைஞர் ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் நீங்க எண்ணிக்கை வந்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. பேசுற தொனில விஜய் ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எண்ணிக்கை வேற, நான் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சிடுறேன். ஆனா அத காங்கிரஸா இருந்தாலும்ங்கறத மாதிரி நீங்க புரிஞ்சுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருந்தாலும் இன்னொரு கேள்வி நாங்க வந்து 134 இடமோ 124 இடமோ 116 இடமோ நாங்க வரணும். அதான முடியும். அத புரிஞ்சுக்கங்க. அத யாரா இருந்தாலும் அந்த எண்ணிக்கையை இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கு. ஏன் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது கூட்டணி கட்சியில தான் தோக்கக்கூடிய நிலைமையில இருந்த அந்த கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்டை நிறுத்தாம தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்ற திண்டுக்கல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு தன் கட்சி அந்த தன் கட்சியானாலும் பரவாயில்ல நிக்கட்டும்னு சொல்லி வச்சாரு பாருங்க. அதுதான் இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு தேனியில காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? நான் நிக்கிறேன் தேனியில, பரவாயில்லை, என்ன இழந்தாலும் என் கூட்டணி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மயிலாடுதுறை கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தலைவரா திரு ஸ்டாலின் இருக்கிறதுனால 2026 இந்த கூட்டணி பலம் மட்டுமல்ல, மக்கள் பலம் மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளுடைய பலம் சேரும் பொழுது அவர் ஏற்கனவே இருந்த இடங்களை விட திமுக அதிக இடத்துல பெறும். நீங்க ஒரு பெரிய பட்டியல் ஒன்று சொன்னீங்க, நாங்க வீக்கா இருக்கிற இடத்துல எங்களை வந்து ஆதரவு கொடுத்தாரு, எங்களுக்கு இங்க செஞ்ச. அதை தான் அதிமுகவோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது போல கூட்டணியில் சீட்ஸ் எலெக்ஷன்ல வந்து சாதகம்னு வரும்பொழுது இதனாலவே கூட்டணி தர்மமா இல்ல சுட்டுதல் கூட்டணி சுட்டுதல்னு திருமாவளவன் சொல்ற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல, குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சியில கூட வெகு ஹார்ஷா போகல. இதே அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தா இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெகுவா எங்களை சாடுவாங்க, தெருவுக்கு வருவாங்க. இன்னைக்கு பெருசா அவங்க குரல் கொடுக்கல அப்படின்றதும் ஒரு வாதமா இருக்கு அதிமுக. ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சியில சில தவறுகள் அல்லது வரும்பொழுது கண்டிச்சது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் 12 மணி நேரம் வேலையா?
எல்லா கூட்டணி கட்சியும் கண்டிக்குது. அதை என்ன செய்யறாரு? அதை செவி கொடுத்து கேட்கிறாரு இந்த முதல்வர் பழனிசாமி அவர்கள். தமிழருடைய வேலை வாய்ப்புல கை வச்சாரு அன்னைக்கு பாஜக ஆட்சியை கேட்டு. அவருடைய கூட்டணி கட்சிகளும் சொன்னாங்க, ஏதாவது கேட்டாரா? திமுக ஆட்சி தான் அதுக்கு பரிகாரம் பண்ணிச்சு வந்து என்னைக்கு. அது மாதிரி ஏடிஎம்கேவுடைய ஆட்சியில் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை பார்த்தோம். 8 முறையோ 10 முறையோ 10 முறை பழனிசாமியா 8 முறை பழனிசாமியா எனக்கு தெரியாது. அந்த தொடர் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? தொடர் வளர்ச்சிக்கு திமுகவுக்கு என்ன காரணம்? 39 இடம் இன்னைக்கு 40 இடமா மாறிச்சா இல்லையா? தமிழ்நாடு தமிழக பூமியில் பாண்டி உள்பட. அப்போ இதுக்கு பேர் வளர்ச்சி. ஓட்டு எண்ணிக்கை வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி A+B கூடுனா என்னங்கிறது நீங்களே தெளிவாக சொல்லிட்டீங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் என்ன பார்ப்பாங்க? இந்த பாஜகவும் அதிமுக சேர்ந்தும் 2019 ஒரு சீட்டில் தான் நின்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த திமுகவை காங்கிரஸை வீழ்ச்சி அளிக்க முடியல. அதே மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி அவர்களால் வெல்ல முடியாத ஒரு கூட்டணி இந்தியாவில் ஒரு முன்மாதிரி கூட்டணி. எப்படி திராவிட மாநிலங்கள இந்த கூட்டணி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணியை அசைக்க முடியாது. அந்த நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஒன்றும் இல்லை, நிதி வரல. மெட்ரோவுக்கு 12,000 கோடி தூக்கி கொடுக்குறாரு, கையில் நிதி இல்லை. அப்போ எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, வாக்குறுதி கொடுத்த நிதி கொடுக்க முடியல. ஆனா மத்திய அரசு கொடுக்கல, அது இல்லாம மாநில அரசு கொடுக்குது. அது வேற ஒரு விவாதமா போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் 1,80,000 பேருக்கு இலவசங்கள் அறிவிக்கிறீங்க, நீங்க 1000 கொடுக்குறீங்க, இது வேற ஒரு விவாதமா போகும். அப்புறம் இங்க நிதி இல்லைன்னு நம்ம அதை வேற டவுட். பிரியன் சார் ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக நீங்கள் பல தேர்தல்களை பார்த்துருக்கீங்க. இருதுருவ அரசியல் இருக்கும்போது நமக்கு தெரியும் இந்த தேர்தல் அதிமுகன்னு அடுத்து திமுக இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு முதல்வர் சொல்றது வந்து தக்க வைப்பது. தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக ஒரு திமுக, ஒரு அதிமுக திமுக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் சமீபத்தில் தான் ஜெயலலிதா அந்த 2 டேர்மை பார்த்துருக்கோம். பட் இந்த எலெக்ஷன் 2026 புது பிளேயர்ஸ் இல்லாமல் உள்ள வராங்க. அஃப்கோர்ஸ் நம்ம விஜய் பார்த்து நேற்று கால் கடுக்க ஒரு நாள் ஃபுல்லாக இன்னொரு 750 பேர் கொடுக்குறாரு, 3ஆம் தேதி கொடுக்குறேன்றாரு, சீமான் அவரை பற்றி பேசுகிறாரு, பாஜக தனிச்சுன்றாங்க, அதிமுக யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 5 பிளேயர் 6 பிளேயர் எலெக்ஷன் ஆகி இருந்தால் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான், ஒரு பத்திரிகையாளர்னால உங்ககிட்ட கேட்குறேன், களம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஏன்னா இதுவே 4 போட்டின்னும் போதே 40-0ன்றாங்க. கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் கூட்டணி இன்டாக்டாக இருக்குமா? இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாமா? எப்படி இருக்கும் மல்டி பிளேயர்ஸ் வந்தால்? ஒரு எலெக்ஷன் மாதிரி இன்னொரு எலெக்ஷன் இருக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைனமிக்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 18 மாதங்களுக்கு மேலே இருக்கிறதுனால இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே டிஎம்கேக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அவங்களுடைய வெற்றி வித்தியாசம்லாம் பல தொகுதிகளில் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இல்லாட்டி விருதுநகரில் இவ்வளோ டைட் கார்னரில் வின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அது மாதிரி பல தொகுதிகளை எடுத்து பார்த்திங்கன்னா வெற்றி வித்தியாசம்லாம் நிறைய குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இன்குபன்சி இன்னும் அடுத்த 18 மாதத்தில் எப்படி ஆன்டி இன்குபன்சி போகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனையே அதிமுக ஏதோ சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி தான் டீல் பண்ணாங்க. திமுக வித்து தான் அவங்க பிரச்சாரங்கள்லாம் அமைஞ்சது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. பாஜகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க பாஜக மத்திய அரசாங்கத்தை பற்றின விஷயங்களை வைக்கிறதுக்கு பதிலாக மாநில அரசாங்கத்தை பற்றின விஷயங்களை வச்சாங்க, தோத்தாங்க. தவறான ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பாஜகவோடய நீங்கள் இருந்திருக்கலாம், சரி வெளியில் வந்துட்டீங்க, வந்தால் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நீங்கள் அது மாற்றாத போனீங்க. இப்போ நீங்கள் ஒன்றாவும் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் ஓபிஎஸ் ஒரு சிங்கிள் ஆள் சொல்கிறீங்க, அவருக்கு பின்னாடி ரெட்டையலை வந்திருக்கு, தினகரனுக்கு பின்னாடி ரெட்டையலை வந்திருக்கு. அப்போது உங்கள் கட்சியை நீங்கள் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம், இபிஎஸ் தலைமையிலலாம் ஒன்றாக தான் இருக்கோம் நீங்கள், பட் கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அப்போது அதிமுக எப்படி அவங்கள கட்டமைக்க போகிறாங்க ரைட்டு அப்படின்றது முக்கியமான விஷயம். 26 நோக்கி போகும்போது அதிமுக நல்லா கட்டமைச்சிட்டாங்க அவங்கள அப்படின்னா திமுக நீங்கள் சொல்கிற பைபோலார் பாலிடிக்ஸ் அங்கே வரும். அதிமுக நோக்கி பல கூட்டணி கட்சிகள்லாம் போகும், பைபோலார் பாலிடிக்ஸ் வரும். ஆனால் நாம் தமிழர் இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ்னா இந்த கூட்டணி அடுத்த 18 மாதமும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஒற்றுமையே பலம் என்பது தான் இந்த கூட்டணியோட முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்தபோது கூட எல்லோருமே கொஞ்சம் ஓரளவுக்கு அடக்கி தான் வாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது தெரிஞ்ச விஷயம். ஏன் அடக்கவா? அவங்களுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்குது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு. இப்போது நீட்டு விஷயம் இவ்வளோ பெருசாக புகஞ்சுன்னு இருக்குது. தெலுங்கு தேசம் வாங்கி திறக்கிறாங்களா? நிதிஷ்குமார் வாங்கி திறக்கிறாரா? ஏன் வாங்கி திறக்க மாட்டேன்றீங்க? எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே தான் அவங்க ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் அதுக்குள்ளே தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அடுத்த 18 மாதத்தில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மிடில் கிளாஸ் மத்தியில் நிறைய வரும்.
அதை எப்படி இவங்க சேலஞ்ச் பண்ண போகிறாங்க, எடுத்துக்க போகிறாங்கிறது. ஏன்னா அது இப்போ அவங்களுக்குள்ள இப்போ புகஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டு, அது ஒரு இண்டிகேஷன் தான். தங்கம் தென்னரசு அசம்பிளியில் என்ன சொல்கிறார், பழைய பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் பற்றி யோசிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் ஏற்படுற அதிருப்தி வந்து கீழ் லெவல் வரையும் போகும். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஒப்பீனியன் உருவாக்குற இடத்துல இருக்காங்க. அது கீழ் லெவல் வரையும் போனால் அது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயமா மாறும் அது ஆக்சுவலாக. அப்போ எப்படி வந்து இவங்க கவுண்டர் பண்ண போகிறாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பெண்களுடைய ஓட்டு அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெண்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க இன்னும் உரிமை தொகை கொடுக்குற எண்ணிக்கை அதிகமாகும் போது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க நலத்திட்டங்கள்லாம் வச்சு இப்போ மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது சார், இன்னும் 4-5 மாதத்தில். நேற்று என்ன பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு 1500 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு எல்லா கவர்மெண்ட் இன்றைக்கி இந்தியாவில் வந்து 10 கவர்மெண்ட்டுக்கு மேலே பெண்களுக்கு வந்து ரூபா கொடுக்குற விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. அது ஆதரவு கொண்டு வருதுன்றது உண்மையான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் இந்த கூட்டணி ஆஸ் லாங் அஸ் திமுக கூட்டணி பலமாக இருக்கிற வரையும், எதிர்க்கிற அதிமுக தங்களை பலப்படுத்தி கொள்ளாத வரையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து இயல்பாகவே இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, விஜய் போன்ற ஒரு இவங்க வரும்பொழுது விஜயெல்லாம் எடுத்த உடனே வந்து 30% 35% தனியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஸோ அவர் வந்து அவர் தனியாக நின்று 10% 8% வாங்கும்போது அப்போது திமுக எதிர்ப்பு, அவர் இன்னும் தன்னுடைய அந்த அஜெண்டாவை சொல்லலை. அவர் யாரை எதிர்த்து வர்றார், திமுக எதிர்த்து தான் வர்றாரு, இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினச்சி வர்றார் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக 2024 நான் சிஎம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற சிஎம் இல்ல, நான் தான் புது சிஎம். நான் எந்த விதத்துல இந்த திமுக கவர்மெண்ட் எதிர்க்கிறேன், ஏன் இந்த திமுக கவர்மெண்ட் எந்த விதத்துல ஃபெயிலியர் ஆச்சு, ரைட், நான் எந்த விதத்துல மாற்று சக்தியா வருவேன், நான் என்னென்ன செய்வேன்ற விஷயத்தை பத்தி அடுத்த 10-12 மாசத்துல அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் நேற்று நடத்தின விழாலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்தின விழா. 8% வாக்குகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெகக்னிஷனும் பார்ட்டி கிடைச்சிருக்குன்னா சட்டமன்ற தேர்தல் பெட்டரா பண்ணுவார்னு பாக்குறீங்களா? யாரு? சீமான் வந்து சீமானை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து இது ஒரு வரப்போகிற எலெக்ஷன் அக்னி பரீட்சை. எப்படின்னா, இனிமேல் அவருடைய தொண்டர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இதுமே வந்து தொடர்ந்து தோல்வியை எதிர்பார்த்து அவங்க இல்லை. பல பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறதுலையும் தெரிஞ்சிருந்தேன்னா, இந்த எலெக்ஷன்ஸில் நாங்கள் அசம்பிளிக்குள்ளே போயானோம். நாங்கள் என்ன சார் 3, 7, 6ன்னு போயிருந்தா நாங்கள் எப்போ 35% ரீச் பண்ணி எப்போ நாங்கள் எம்எல்ஏவோ அசம்பிளிக்குள்ளே போகிறது நாங்கள். ஸோ வர எலெக்ஷனில் சீமான் ஹஸ் டு டேக் அ டிசிஷன். கூட்டணியை பற்றி அது விஜய் கூட சேர்றாரோ இல்லை வேறு யாருக்கா தூது விட்டுருக்காரோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். வர எலெக்ஷன்ஸில் சீமான் அவர்கள் யாருடைய கூட்டணி சேர்ந்து எங்கள் எம்எல்ஏக்கள் 10 பேராவது உள்ளே இருக்கணும். நாங்கள் தொடர்ந்து பொறுமையாக வந்து தோல்வியே பார்த்துட்டு இருக்க முடியாது. சீமான் வேணால் இருக்கலாமே தவிர எங்களால் அப்படி இருக்க முடியாது. அது யதார்த்தமான பாலிடிக்ஸ். அது அந்த யதார்த்தமான பாலிடிக்ஸ் சீமான் எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைக்க போறாருன்றது முக்கியமான ஒரு கூட்டணி நோக்கிய பயணமா இருக்கு. அப்படி கூட்டணியை பொறுத்து அப்போது பல கூட்டணிகள் அமையும் போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் டிஸ்டர்ப் ஆகும்போது, பிரியும் போது திமுகவுக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ இந்த கட்சிகள் எப்படி தங்களை ஒருங்கிணைக்க போறதுன்னு கேள்வி சார். நீங்க என்ன கூட்டணி என்ன களம் இருந்தாலும் சித்திக் ஒரு பெரிய பட்டியல் சொன்னாரு. அந்த பட்டியலுக்காக வாக்களிக்கிறது பிரதானமா இருக்க போதா இல்ல கூட்டணிகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கு, இவங்க நம்பர்ஸ் இன்டாக்டா இருக்கு, இதனாலதான் அவங்களுக்கு வாக்கு வருது? நாளைக்கு வந்து எப்படிப்பட்ட கூட்டணி அமையும் சொல்ல முடியாது சார். அதிமுக, பாஜக, பாமக, சீமான் கூட்டணி அமைஞ்சா என்ன பண்ணுவீங்க? ரைட், ஐ கெட் யூ பாயிண்ட். ஏன் ஒரு பலமான கூட்டணி அமைச்சா தான் திமுக வீழ்த்த முடியும். அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற போது இவங்க ஒரு பலமான கூட்டணி, இதுல கொள்கை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவை தோக்கடிக்கணும், பாயிண்ட் அதுதான். ஸோ அது நம்ம 77லையும் பார்த்தோம், 67லையும் பார்த்தோம், எல்லா காலகட்டத்திலையும் பார்த்துன்னு தான் இருக்கோம். அப்போ திமுகவை தோக்கடிக்கணும்னா திமுக, பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக எல்லாரும் இணைஞ்சு மகா கூட்டணி அவங்கள மாதிரி நம்மளும் அமைக்கணும்னு போனால் அப்போ டஃப் ஆகிடும்ல களம். நான் சித்திக்கிட்ட கேள்வி வச்சுட்டு மணிகண்ட போறேன். அதனால வந்து 2026 களத்தை இப்பொழுது ஊகிக்க முடியாது. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக வெற்றி பெறும், அன்னைக்கு என்ன களம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சித்திக்கிட்ட அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வி வச்சிடறேன். அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு இருப்பதனால தான் அவர் சொன்னார், இன்னைக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் யோசிக்கிறோம்னு சொல்கிற இடத்துக்கு போவது, சில பல மாற்றங்கள் கட்சியிலேயே ஆர்கனைசேஷனல் சேஞ்சஸையும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே முதல்ல அவர்கள் கொண்டு வராரு தலைவராக, திமுக தலைவராக. கூட்டணி இப்படியே இருந்துற போது இல்லைன்ற ஒரு சின்ன ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்டும் இங்கே இருக்குது. நாளைக்கு அங்கே அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டணி வந்தால் செயலுக்கு போடாமல் கூட்டணி நம்பருக்கு மட்டுமே மக்கள் வாக்களிப்பாங்களா? இந்த கூட்டணி அப்படியே இருந்தாலும் நாளைக்கு இதை விட அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு பல இடங்கள் அந்த 1500 என்பது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணுது நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுக உணருதா? ஏன்னா அது திமுகவுக்கும் ஒரு டூ ஆர் டை பேட்டில் இல்லை. இப்போ உங்கள் கேள்வியிலே 2 கேள்வியாக நான் அதை பிரிச்சு நினைக்கிறேன். ஒன்று வந்து கூட்டணி சார்பான கேள்வி, இன்னொன்று திமுக வந்து அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகுது. இப்போ இந்த கூட்டணி சார்பான கேள்வியில் தொடர்ந்து ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி திமுகவுடைய கூட்டணி தொடராதுன்னு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடந்த 6-7 வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகளோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ
இன்ன பிற அமைப்புகளோ யாருமே வந்து திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே போக போகிறோம் எந்த அறிக்கையும் வரல. கூட்டணி உறுதியாக இருக்கு. கூட்டணி ஆட்சி திமுக தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே பிஜேபியை எப்படி வீழ்த்த முடியுங்கிற தேர்தல் மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. 2019 திமுக அமைத்த கூட்டணி பிஜேபி இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியது. அதே மாதிரி இந்த தேர்தலிலும் திமுக அமைத்த கூட்டணி பிஜேபி அதிமுக இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியது. அப்போ சட்டசபையில 4 பேர் வந்துடுறாங்க. இந்த தேர்தல் நான் சொல்லிதானங்க குறிப்பிட்டு தானே சொல்றேன். பொதுவா சொல்றேன். பிஜேபி இல்லாத மாநிலம்னு சொன்னது நாங்க எதிர்க்கட்சிகளை மதிக்கிறோம். ரைட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இந்த தேர்தல் குறிப்பிட்டு தான் சொன்னேன். இந்த தேர்தலில் உருவாக்கி இருக்கிறது பிஜேபி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திமுக அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி. அப்போ கூட்டணி அமைப்பதில் திமுக மிக தெளிவாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் மிக தெளிவாக இருக்கிறது. காரணம் சமூக நீதி முக்கியம், சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும், மாநில உரிமைகளை மையப்படுத்திய அரசியல் முன்னெடுக்கப்படணுங்கிறது திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய கொள்கை முழக்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் அது முடிஞ்சு போச்சு. அது பாராளுமன்ற திமுக தமிழ்நாட்டில் நீங்க அதிமுக திமுக இந்த தேர்தல்லே என்ன சொல்லிட்டாங்க? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியினுடைய கொள்கை நிலைப்பாடா இது இருக்கு. அதான் திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் அதை எதிர்க்கல. திமுகவும் அதை மிகச் சரியாக கையாண்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ அதிமுகவினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அதிமுகவால் தங்களோடு கூட்டணியில் இருந்தவர்களையே தக்க வச்சுக்க முடியலையே, இனி இவங்க போய் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என்பது அது $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. யாரெல்லாம் கூட்டணியில இருந்தாங்களோ அவங்களே இவங்களால கூட்டணியில தக்க வச்சுக்க முடியல. அப்ப இவர்கள் எப்படி அடுத்த சட்டமன்ற தேர்தலை கூட்டணி அமைத்து எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் ஒன்று. ரெண்டாவது, திமுகவிற்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும் அடுத்த தேர்தலில்? அதுதான் உங்களுடைய கேள்வி. திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டு உரிமைகளை பேசுது, தமிழர்களுக்காக பேசுது. இப்போ இந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தங்களுக்கான ஊதிய உயர்வை கேட்டு போராடிய போது அவர்கள் மீது எப்படிப்பட்ட கொடுமையான சட்டங்கள் போடப்பட்டது. எஸ்மா போன்ற சட்டங்களா இருக்கட்டும், இல்லைன்னா கடந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே சரி, போராட வந்த அரசு ஊழியர்கள் கோவையிலேயே ஆசிரியர்களை காவல் நிலையங்கள்ல வைத்த வரலாம். சார் நான் முடிச்சிடறேன். ஒரே கேள்வி வச்சிருக்கேன். இதேதான் இன்னைக்கும் மருத்துவர்கள் மற்றும் போக்குவரத்து துறை ஊழியர்களும் இதே போராட்டம் தானே, இதே வேண்டுகோளோட தான் நிக்கிறாங்க. முடிக்கவே விட மாட்டீங்க நீங்க. அரசு ஊழியர்கள் போராட வருகிற போது இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அதை கூர்ந்து கவனித்து அரசின் சார்பில் நாங்கள் முடிவெடுப்போம், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வரல, கடந்த 10 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி கஜானாவை காலி செய்து விட்டு போயிருக்கிறார், நாங்கள் அதை சரி செய்வோம்னு போராட வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கையை வைக்கக்கூடியவர்களுக்கு செவி மடுத்து பதில் சொல்றார் திமுகவினுடைய நிதியமைச்சர். அதிமுக என்ன செஞ்சாங்க நீங்க கேட்டீங்கல்ல, இது எதுக்காக சொல்றேன்னா அரசு ஊழியர்களுக்கு திமுகவின் மீது அதிருப்தி வரவே வராது. ஏன்னா அரசு ஊழியர்களை மிக மோசமாக கையாண்ட அரசு அதிமுகவினுடைய அரசு. கோவை காவல் நிலையத்தில் நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். போராட வந்த அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததெல்லாம் ஆசிரியர்களுக்கும் தெரியும். விவசாயிகள் மீது இங்க வந்து குண்டா சட்டம் போட்டதும் இந்த அரசுல நம்ம பார்த்திருக்கோம். குற்றச்சாட்டு அவங்க தான் வைக்கிறாங்க, நான் வைக்கல. நான் திருப்பியும் மிடில் மேனா தான் கேட்கிறேன். நான் மிக தெளிவா சொல்றேன். அதிமுக செய்திருக்கக்கூடிய கடந்த 10 ஆண்டு கால மோசடிக்கு, மோசமான ஆட்சிக்கு திமுக என்கிற இயக்கம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக முன்வைக்கிறீங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அதிமுக திமுக கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? இன்னைக்கு அந்த விஷயத்தில் மிக தெளிவாக திமுக கையாண்டிருக்கு. அங்கே சில தவறுகள் நடந்திருக்கு, அந்த அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கான குடும்பத்தினுடைய கல்வி உரிமைக்காக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. கல்வி உரிமையாக மாதம் மாதம் அந்த பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வியை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் கைது செய்திருக்கிறோம் திமுகவினுடைய அரசின் சார்பில். இப்போ இது எல்லாமே அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. நான் முடிச்சிடறேன். அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? தூத்துக்குடியில் டிவியை பார்த்து தான் நான் வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையே தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் கேட்டீங்க கூட்டணி கட்சிகள் ஏன் திமுக கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அமைதியாக இருக்கிறது? திமுக செயல்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அதனால அமைதியா இருக்கு. நான் மணிகண்டன் போது கூட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எல்லாமே செஞ்சுட்டோம், எல்லா விதமான நிகழ்வுக்கு பின்முண்டாக்க வேண்டிய சஸ்பென்ஷன்ல எல்லாம் பண்ணிட்டோம்னு. ஆனா கேள்வி என்னன்னா, மரக்காணத்துல 1 வருஷம் நடந்திருக்கு, அப்ப இது நடந்திருக்க கூடாது. அது நடந்திருந்தா அடுத்ததை நிறுத்தி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வேகம் எடுத்து செய்யறோம், மரக்காணத்துல அத்தனை உயிர் பலி வாங்கிட்டோன்றதுதான் ஒரு லாக்குனான்னு எதிர்கட்சிகள். இப்போ வந்து மரக்காணத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது
திமுக வந்து இந்த மெத்தனால் கலப்பு எப்படி நடக்குதுன்னு சொல்லி எல்லா மெத்தனால் நிறுவனங்களையும் ஆய்வுக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் அது எந்த அடுத்த லெவலில் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி முடிந்த அளவிற்கு இதற்கு முன்பாக இருந்தவர்கள் 80க்கும் மேற்பட்டவர்கள் மேலே குண்டாஸ் போட்டு சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் திமுக எடுத்திருக்கு. அப்போ முடிந்த அளவுக்கு பிரிகாஷனரி மெஷர்ஸை கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அதையும் தாண்டி சில சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு வந்து நீதியரசர் தலைமையில கமிட்டி போட்டிருக்கிறோம். அதை கண்டறிந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது திமுக அரசு. மணிகண்டன் ரெண்டே கேள்விதான் மணிகண்டன். ஒண்ணு, இதுல துரிதமா செயல்பட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியை பொறுத்த மட்டும் கூட்டணி கட்சிகள் கூட இந்த விஷயத்துல நீங்க சொன்னீங்க வீரியமா எதிர்க்கிறாங்களான்னு. இல்லையே, அவங்க எங்க செயல்பாடை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. திருப்திகரமா இருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக நாங்க சில விஷயங்கள் செய்தாலும் அமைதியா இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் நாங்க வாக்குறுதின்னு சொல்லும்பொழுது முக்கியமான பல வாக்குறுதிகள் நிறைவேற்றியாச்சு. 5 ஆண்டுகள் கழிச்சு ஆப்வியஸா அடுத்த தேர்தல் வரும்போது எங்ககிட்ட வாக்களிக்க போறாங்க. பலமே இல்லாத அதிமுக, இன்றைய தேதியில் பலமில்லாத அதிமுக, கூட்டணி வைவதற்கு கூட கஷ்டப்படக்கூடிய அதிமுக, கூட்டணி தக்க வச்சுக்க கஷ்டப்படுற அதிமுக எங்களை பார்த்து பேசுறது எள்ளி நகையாடுவது போன்று இருக்குன்றது தான் அவருடைய வாதமாவே இருக்கு. இல்லைங்க, பிரியன் சார் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நான் அளவுக்கு சரியான நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் காலம் இருக்குங்க. இந்த 2 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய நடவடிக்கைகள் பாருங்க. ஏற்கனவே 3 ஆண்டு காலம் மக்கள் திமுக மீது கடுமையாக இருந்தது உண்மை. ஆனா அதிமுக, அவர் பிரியன் சார் சரிதான், அதிமுக மத்திய அரசை மோடியை பற்றி பேசாமல் மாநில அரசை பேசியது உண்மைதான். ஆனா இப்ப நடக்கிற தவறுகளை பற்றி சொன்னா நீங்க அன்னைக்கு பண்ணலையா, போன வருஷம் இல்லையா, அமைந்த வருஷம், இன்னைக்கு என்ன பேசுகிறத இன்னைக்கு நடவடிக்கை நீங்க ஆட்சி என்ன பேசுன. அப்ப தூத்துக்குடி பேசினா தூத்துக்குடிக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காருங்க. அந்த கமிஷன் அறிக்கை கொடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை சொன்னா பிரமோசம் கொடுத்தாரு. அதிகாரிகள் மீது நடவடிக்கைன்னு சொல்ற திமுக ஏன் அரசு எம்எல்ஏ நடவடிக்கை இல்லை? 2 பேர் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை இல்லை, அமைச்சர் மேலே இல்லை. அமைச்சருக்கு தெரியாமல், எம்எல்ஏக்கு தெரியாமல் கலாச்சாரம் இது போன்ற அரசியல் பண்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம்ங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் சொன்னார், அரசியல் செய்யாம அபிலாசியம் சொன்னார். அதிமுக அரசியல் பண்ண ஏற்கனவே மரக்கான செங்கல்பட்டு நடந்த பிரச்சனை 24 பதிவு இருக்குங்க. ஒரே ஆண்டுல விசாரணை கமிஷன் அமைச்சர் எந்த பயனும் இல்லை. இப்போ இதை மையப்படுத்தி 234 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு கருத்தியலை உருவாக்க திமுக முயற்சிங்க. பிரியன் சார் சொன்ன மாதிரி 2026 கூட்டணிகள் மாறும், அதிமுக பலம் பெறும். இப்ப அதிமுக தனிப்படமாக பலமா இருக்குங்க. கூட்டணி வச்சுதான் திமுக ஜெயிக்குதுங்க. அதிமுக என்ன பெரிய வித்தியாசம் தெரியுங்க? போன தேர்தலை விட பிரியன் சார் சரியா சொன்னார், 6 ஓட்டு திமுக குறைஞ்சிருக்குது. 5 லட்சம் 6 லட்சம் ஜெயிச்ச திமுக இன்னைக்கு வெறும் 1 லட்சம் போயிருக்குது. 20,000 ஜெயிச்சிருக்குது. திமுகவுக்கு நிச்சயமாக 26 பாடம் புகட்டுவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தே தீருங்க. ரைட், நன்றி நன்றி. எனக்கு நேரம் இல்ல, ஒரு வினாடிகள் தான் உங்களுக்கு நேரம். தயவு செய்து, ஏன்னா நிறைய பேர் பேசணும். இதே சொல்றதுக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிருப்பேன். சொல்லுங்க. அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி செய்த முந்தைய தவறுகளை மட்டும் நீங்க சொன்னீங்க, இப்போ வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. முந்தைய தவறுகள் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப இந்த தூத்துக்குடி அறிக்கைக்கு ஒரே லைன்ல முடிச்சிடறேன். நேரம் இல்ல, ஒரு லைன் அறிக்கை மத்தி சொன்னாரு. அருணா ஜெகதீஷ் ஆணையத்தினுடைய அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அந்த ஆணை அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுச்சு? நாங்கள் உடனுக்குடன் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியப்படுத்தணும்னு அவரு சொன்ன ஆணையத்தினுடைய அறிக்கை சொல்லுச்சு. அப்ப பழனிசாமி பொய் சொல்றாராங்கிறத மட்டும் அவர் கேட்டு ரமேஷ் நடவடிக்கை வேற இடத்தை நோக்கி வாதம் போது ரமேஷ் போயிடுறேன். நன்றி நன்றி. நீ பொய்யா சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னது கருத்து ரமேஷ் 2026 ஒத்துக்குவாங்க. நேரம் இல்ல, பேசிட்டு இருக்காரு. மணிகண்டன் அமைதி. ரமேஷ், உங்க இந்த பொறுத்த வரைக்கும் 2026க்கு பாஜக எப்படி தயாராக வேண்டும்? ஒருவேளை நான் முதலே கேட்ட மாதிரி நிறைய முனை போட்டிகள் இருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு பயன் தரும்? இல்ல, மும்முனை போட்டி அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது தங்களை வந்து திமுகவை எதிர்ப்பு அப்படிங்கறத வச்சு தங்களை ஒரு பெரும் கட்சியாக வளர்த்து கொண்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்புடன் செயற்படுறாங்க. அதுல வந்து தங்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி இருக்கணும். அதன் மூலமாக தங்களுடைய முக்கியத்துவத்தையும் மாநிலத்துல வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோட செயல்படுறாங்க. அப்படிங்கறதான் நம்ம வந்து கடந்த இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல பார்த்தோம். இதே ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னைக்கு தலைவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கும்போது இன்னைக்கு இதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க அவங்க இதே முனைப்புடன் போகும்போது இது அடுத்த கட்டத்துக்கு இப்போ இந்த வாக்கு சதவீதம் கூடியிருக்குங்கிற இதோட மட்டும் பத்தாது. இப்போ நீங்க
கூடுதல் வாக்கு சதவீதம் எங்க இருந்து வரணும்? ஒண்ணு திமுக இதுல வந்து இது பண்ணாத நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிற அளவுல அதுல இருந்து வரக்கூடிய வாக்கு சதவீதம். ரெண்டாவது அதிமுக அப்படின்னு இருக்குன்னா அது இன்னொரு எதிர்ப்பு அங்க இருந்து இவங்க வாக்கு சதவீதத்துல எப்படி பண்ண போறாங்க. மூணாவது கூட்டணி. இந்த கூட்டணிகளை வந்து மாற்றி அமைப்பதற்கு கூடுதலாக தங்களுடைய வாக்கு சதவீதங்களை சேர்ப்பதற்கு அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதற்கெல்லாம் தேவை. இதுக்கும் மேல வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறதுக்கு பூத் லெவல் அளவுல இவங்க வந்து இந்த உள்கட்டமைப்பை எப்படி வந்து பலப்படுத்த. நன்றி ரமேஷ். நான் இதே சொல்ல சார் கூட்டணிகளை பத்தி தொடர்ந்து பேசும்போது இன்னும் புதுசா பல பிளேயர்ஸ் வராங்கன்னு சொன்னாங்க. அதுல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சூசியா அரசியலுக்கு அடுத்து வரப்போகிறவர் வந்து இங்க இருக்கிற வெற்றி பெற்ற திமுகவிற்கோ இல்ல பாஜகவுக்கோ வாழ்த்தல. ஆனா ராகுல் காந்தியை மட்டும் வாழ்த்துறாரு. பதிலுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் பொதுவாக என்ன பேசுறாங்கன்னா கூட்டணிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம்லாம் பேசுறாங்க. நீங்க மூத்த அரசியல்வாதி, பல கூட்டணிகளை பார்த்துட்டீங்க. ஸோ இந்த கூட்டணி மாற்றம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். கூட்டணியினுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை நடத்துகிற விதம் அதை பார்க்கும்போது இந்தியாவில் எந்த கட்சியும் அந்த மாதிரி கூட்டணி நடக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்கிறாரு. நாங்கள் கூட தவறு செஞ்சோம். சில மாநிலங்களில் சில கூட்டணி கட்சியில் அகில இந்திய அளவில் நாங்கன்னு இல்லை, முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த 3 விஷயங்களை இந்தியா கூட்டணி செஞ்சுருந்தான். நான் காங்கிரஸ் மட்டும் சொல்லலை. இப்போ சரத்பவார் இருக்கார், மம்தா பானர்ஜி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துருந்து இன்னும் சில கட்சிகளை கொண்டு வந்திருந்து இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தியிருந்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய. ஆனால் இந்தியாவில் ஒரு முன்மாதிரியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கள்ளக்குறிச்சி ஒரு பெரிய உதாரணம். தனக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரினாலும் அந்த இடத்துல தவறு நடந்துருச்சு, காரணம்னு நீக்கிறாங்க. இதுக்கு முன்ன சாத்தாங்குளத்திலேயும் நடக்கல, அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அதிகாரிகள் அளவுல நீக்கிட்டா போருமா? ஒரு கட்சி அப்படின்னா என்ன கேட்கணும், அது சார்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த துறை அமைச்சர் மீது என்ன இல்ல அந்த எம்எல்ஏ நானா காங்கிரஸ்க்கு இது போரும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. கூட்டணி தர்மமா அப்படின்றாரு மணிகண்டன். பெரிய அதிகாரி நீக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சின்ன அதிகாரி தானா நீங்கிடுவாங்க. ஏன்னா சிறு அதிகாரி நீக்கும் போது அந்த பெரிய அதிகாரி என்ன பண்ணுவாரு, திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இதை ரொம்ப தெளிவா அறிஞ்சு வேரோட வெட்டணுங்கிறதுக்காண்டி தான் முதலடியா மாவட்ட ஆட்சியர், பிறகு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்னு எடுத்த பிறகு எவ்வளவு பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்ன எந்த அரசும் தமிழ்நாட்டில் எடுக்கலைங்கிறத நான் சொல்லி ஆகணும். இது சொல்லிக்கிறேன். நீங்க இன்றைய கூட்டணியை பொறுத்தவரை இப்ப அதிமுகவும் திமுகவும் கொஞ்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து முழுமையாக இங்கே ஜெயிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் சில மைனஸ் பாயிண்ட் இப்போ சென்னையை எடுத்துங்க. ஒரு தொகுதிக்கு 5,000 to 10,000 வாக்குகள் இந்த கூட்டணிக்கு குறைவு தான் பார்லிமெண்ட் தேர்தலில். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ரொம்ப சுருக்கமாக சார், நேரம் இல்லை. இதுக்கு காரணங்கள் உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்தியையும் சரி செய்து சட்டமன்றம் என்று வரும்பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டை பற்றி தான் சிந்திப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி இருக்கிறதுனால அந்த ஆட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. கூட்டணியும் பலமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போன்று 2026 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், சந்தேகம் இல்லை. நான் ஆருடங்களுக்குள்ள எல்லாம் போல பிரியன் சார், ஆருடமோ இல்லை நம்ம வருமோ நீங்க சொன்ன மாதிரி இப்சன் பட்டு கூட்டணிலாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ரைட், சிஎம் சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்ட்டாக 2020 ஜெயிக்க போகிறோம்னு. பட் த பாத் இஸ் நாட் கோன் டு பி ஈஸி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும் இந்த 2 வருஷம்? அதை அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் வெறும் கூட்டணி இல்லாமல் சவால் கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஒரு பலவிதமான நலத்திட்டங்கள்லாம் கொண்டாந்து ஏற்கனவே இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாத ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு ஆட்சிக்கு வந்து எப்போது சில பிரச்சனைகள்லாம் வரும் நமக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் 3 ஏர்போர்ட்டில் வந்து கூரை விழுந்ததே ஒரு பெரிய பிரச்சனையாக மோடிக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி முழுக்க தான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் கள்ளக்குறிச்சி சம்பவம் நிச்சயமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் தான். நடவடிக்கை எடுத்தாங்கன்றது வேறு விஷயம். ஸோ இந்த ஆட்சி ப்ரொசீட் ஆகும்பொழுது என்ன மாதிரி பிரச்சனைகள் இவர் ஃபேஸ் பண்ணுவாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லலாம், இந்த ஆட்சி பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறது. அதை வச்சு அவங்க வந்து 26 ஓட்டு கேட்பாங்கன்றது உண்மை. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும் பலமாக இருக்குது. அவங்க பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, எதிர்க்க இருக்கிற ஆசாமிங்க எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்க போகிறாங்க,
இவங்க பிரிஞ்சே இருக்க போகிறாங்களா, ஏதாவது ஒரு இடத்துல சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இவங்க சேர்ந்தால் தான் திமுகவை தோக்கடிக்கும். அது விஜய் வந்தாலும் சரி, இது பாஜக வந்தாலும் சரி. பாஜக இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கலாம், முதன்மை ஃபோர்ஸாக இருக்கலாம். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க சபார்டினேட் ஃபோர்ஸாக தான் மாறணும். அவங்க பிரைமரி ஃபோர்ஸாக இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது யார் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்க முடியும்? ஒரு மாநில கட்சி தான் இங்கே பிரைமரி ஃபோர்ஸாக இருக்க முடியும். அந்த மாநில கட்சி யாராக இருக்க முடியும்? அது அதிமுகவாக தான் இருக்க முடியும். அவங்களுக்கு தான் பெரும்பான்மை ஓட்டு இருக்குது. அப்போ அவங்க எப்படி தங்களை கட்டமைச்சு கொள்ள போகிறாங்கன்றதான் முக்கியம். அவங்க எப்படி தங்களை வலிமைப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள், அவர்களை நோக்கி எவ்வளவு கட்சிகள் வரப்போகின்றன, அதை வச்சு தான் வந்து திமுகவுக்கும் யாருக்குமான போட்டின்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ டைம் இன்னும் இருக்குது. ஸோ இந்த கட்சிக்கும் ஆளுநர் கட்சிக்கும் நிறையா சோதனைகள் வரும். அவங்க பல சாதனைகளும் செய்வாங்க. எதிர்க்கட்சிகளும் தங்களை எப்படி கட்டமைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் 26 களம் எப்படி அமைய போகிறது என்பதை நம்ம சொல்ல முடியும். பிரியன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு சந்தேகம். ஏன்னா முதல்வர் வேட்பாளர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் ஒருத்தர் தான். அங்கே எப்படின்னா அவர் வரக்கூடிய விஜயா இருக்கட்டும் அல்லது சீமானா, இந்தியா பிளாக் கூட்டணி பேசும்போது வேறு விதமா பேசுறோம். இத்தனை பிரதமர் வேட்பாளர்னு சொல்றோம், இங்க வரும்போது வேற பேசுறோம் சார். நியாயமா சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சொல்றேன், 4 பிரதமர் அங்க வந்து ஒரு கூட்டணி. முடிச்சிடலாம் மணிகண்டன் சார், சில வினாடிகள் நம்ம முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர், நானும் முதல்வர் வேட்பாளர், 4 முதல்வர். நன்றி நன்றி. நம்ம வேற வாய்ப்பே இல்ல. மணிகண்டன் சார், வினாடிகள் தான் இருக்கு, சில வினாடிகள் நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணிக்கும். பொறுத்திருந்து பாருங்க. ரைட், வினாடிகள் தான்ப்பா, நேரம் இல்ல. ரொம்ப வினாடிகளா சுருக்கம். முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க. ரைட். ரெண்டாவது, திமுக என்பது சமூக நீதியின் பாதையில இயங்குது. பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் தொடர்ந்து ஆட்சி செய்யும். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் இருக்கும். சில வினாடிகள் இறுதி கருத்து இந்த தலைப்புல. 100 ஆண்டுகள் நாடே தாங்காதே. ரைட் ரைட் ரைட். நான் ரமேஷ் தாங்க முடியாம தான தூக்கி வெளிய போட்டாங்க. ரமேஷ் சில வினாடிகள். நன்றி. முடியலன்னா மக்கள் தூக்கி வெளிய உள்ளவர்களே விட்டுடுவோம். நம்ம ரமேஷ் கிட்ட போய்டுவோம். நேரம் இல்லை, நேரம் முடிய போகுது. அடுத்தவங்க பேசுங்க. ரமேஷ் முடிச்சிருங்க 2 வரி. தூக்கி வெளிய வீசினது தமிழ்நாட்டு மக்கள். நன்றி நன்றி நன்றி. இதுவரை தொடர்ந்து இருமுறை இதுவரைக்கும் வந்து திமுகங்கிறது வந்து ஆட்சி அமைச்சது இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். இந்த முறை அதே நிலை தொடருமானால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாஜகவோ இல்லைன்னா அதிமுகவோ அதற்கான முனைப்புகளை எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி நன்றி. முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நேரம் இல்லை, முதல்வர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக தோல்வியை மறைப்பதற்கும், இரண்டாவது தன் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய போராடிக்கிட்டு இருக்கு. ஒரே வரி, ஒரே வரி, ரொம்ப சுருக்கம், ஒரே வரி. நன்றி நன்றி நன்றி. 26 நம்பிக்கையோட போறது திமுக. 26 நம்பிக்கையோட போகுது திமுக. ஆனா கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறுமா, அவருடைய அந்த வார்த்தைகள் பலிக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம். இது கலை யதார்த்தமா அதீதமா, காலம் பதில் சொல்லும் போது நிறையவே காலம் இருக்கு. 18 மாதங்களுக்கு மேல இருக்குன்னு நம்ம நம்பலாம். ரைட், அரங்கத்துக்கு வந்து கருத்தை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும், இணையத்தின் வழியாக இணைந்த இருவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சி. நெற்றிக்கன் நன்றி, வணக்கம்.